வணக்கம் நண்பர்களே. நம்ம என்ன சீரியஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா, அதாவது ஒரு ஜாகிரஃபி லெசன் எப்படி நம்ம படிக்கிறது, டிஎன்பிசி தேர்வுக்கு நம்ம தயாராகக்கூடிய மாணவர்கள் 10ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் எப்படி நம்ம வரி வரியாக இருக்கக்கூடியதை படித்து நோட்ஸ் எடுக்க போகிறோம். ஏன்னா ரொம்ப முக்கியமானது இந்த 10ஆம் வகுப்பு. இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லி முந்தைய வகுப்பில் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி முந்தைய வகுப்புகளில் நம்ம இமயமலை பற்றி, வடபெரும் சமவெளிகள் பற்றினா நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது தீபகற்ப பீடபூமிகள்னு சொல்லுவாங்க, டெக்கான் பிளாட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த டாபிக் தான் நம்ம பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்? அடுத்து தீபகற்ப பீடபூமி, டெக்கான் பிளாட்டுன்னு சொல்லுவாங்க. டெக்கான் பிளாட்டியூ, சரியா? டெக்கான் பிளாட்டியூன்னு சொல்லுவாங்க. இந்த தீபகற்ப பீடபூமி வட இந்திய சமவெளிக்கு தெற்கே, இதற்கு முன்னாடி நம்ம பார்த்தோமா நார்த் இந்தியா பிளைன்ஸ், நார்தன் பிளைன்ஸ்னு சொல்லக்கூடிய பார்த்தோமா, அதற்கு தெற்கே அமைந்துள்ள பகுதி தான் இந்த தீபகற்ப பீடபூமி. அதற்கு தெற்கே அமைந்துள்ள பகுதி தான் இந்த தீபகற்ப பீடபூமி. இது சுமார் 16 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. இதனுடைய பரப்பளவு 16 லட்சம் சதுர கிலோமீட்டர். 16 லட்சம் சதுர கிலோமீட்டர், சரியா? அதாவது ரொம்ப அதிலேயே சொல்லியிருக்காங்க பாருங்க. இது நாட்டின் மொத்த பரப்பளவில் சுமார் பாதி அளவில் இருக்கு, சரிங்களா? ஏறத்தாழ ஒரு பாதி அளவில் இருக்கக்கூடியதாக சொல்றாங்க. இது இந்த தீபகற்ப பீடபூமி. இந்தியாவின் மிகப்பெரிய இயற்கை பிரிவாக இது உள்ளது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இயற்கை பிரிவாகவும் இந்த தீபகற்ப பீடபூமி இருக்கு. தீபகற்ப பீடபூமி தொன்மையான பாறை அமைப்புகளையும், அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பழங்காலத்தில் இருக்கக்கூடிய பாறை அமைப்புகளை கொண்ட பகுதிகளாகவும் இந்த தீபகற்ப பீடபூமி இருக்கும். தொன்மையான பாறை அமைப்புகள் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். பல குன்றுகள் இதில் இருக்கு. இந்த தீபகற்ப பீடபூமி ஒரு முக்கோண வடிவில் இருக்கும். நம்ம இதுக்கு மேலே உள்ளது ஃபுல்லாக பார்த்தோமா, இப்போ நம்ம பார்க்குறது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த தீபகற்ப தான் டெக்கான் பிளாட்டுன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம பார்க்க போகிறோம், சரியா? இதான் நம்ம பார்க்குறோம். இப்போ இதில் பல குன்றுகளையும் பல்வேறு சிறு பீடபூமிகளையும் ஆற்று பள்ளத்தாக்குகள் பிளவுபட்டு காணப்படுதுன்னு சொல்கிறாங்க, சரியா? ஒரு நிமிஷம். ரைட். இதில் என்னென்ன சார் இருக்குது, இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, வடமேற்கே ஆரவள்ளி மலைத்தொடர். இதில் பாருங்கள், நார்த் வெஸ்ட் என்ன இருக்குது? ஆரவள்ளி மலைத்தொடர் இருக்குது. ஆரவள்ளி மலைத்தொடர் பகுதி தான் இந்த நார்த் வெஸ்ட் பகுதியில் இருக்குது. இந்தியாவில் ஒரு பழைய மலைத்தொடர்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கக்கூடிய ஒரு பழமையான மலைத்தொடர்னு சொல்லுவாங்க. இது இந்த ஆரவள்ளி மலைத்தொடர். இளம் மடிப்பு மலைன்னு சொல்லுவாங்க, அது இமயமலை, சரியா? இந்த ஆரவள்ளி மலைத்தொடர் வடமேற்கே இருக்குன்னு அதனால தான் இதில் உங்கள்ட்ட ஆரவள்ளி இந்த இடத்துல இருக்குது, சரியா? வடக்கு மற்றும் வடகிழக்கு இங்கே இருக்கு. வடக்கு பகுதி, வடகிழக்கு பகுதி, பண்டல்கண்ட் உயர்நில பகுதி, கைமூர், ராஜ்மஹால் குன்றுகள், இது எல்லாமே இருக்கு. பண்டல்கண்டு, கைமூர், ராஜ்மஹால் ஹில்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்க. ராஜ்மஹால் ஹில்ஸ் இந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல ஏர்லி எஜுகேஷன்ஸ், ஏர்லி ரிவோல்ட்ஸ் இதெல்லாம் இந்த ராஜ்மஹால் ஹில்ஸ் படிச்சிருப்பீங்க, சரியா? மேற்கே, இதற்கு மேற்கே என்ன இருக்கு? மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கு. இங்க பாருங்க, இதற்கு மேற்கு பகுதியில் என்ன இருக்கு? மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கு. மேற்கே மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கு. அடுத்து கிழக்கே கிழக்கு தொடர்ச்சி மலைகள் ஆகியன இப்பீடபூமியின் எல்லைகளாக அமைந்துள்ளது. அப்ப நீங்க ஒரு மேப் மாதிரி போட்டு படிக்கணும். நல்லா பாருங்க, இப்படி இருக்கக்கூடியதுல நம்மளுக்கு டெக்கான் பிளாட்டியூனா அந்த மாதிரி இருக்கு. டெக்கான் பிளாட்டியூனா இந்த மாதிரி இருக்கு. இதுல ஆக்சுவலா என்ன சொல்லியிருக்காங்க, இங்க ஆரவள்ளி அப்படின்னு சொல்றாங்க, நார்த் ஈஸ்ட். இந்த சைடு பாருங்க, ராஜ்மஹால் ஹில்ஸ், ரொம்ப முக்கியம். ராஜ்மஹால் குன்றுகள் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, சரியா? இதுல இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் சைடு மேற்கு தொடர்ச்சி மலைகள், மேற்கு தொடர்ச்சி மலைகள். கிழக்கு என்ன இருக்கு? கிழக்கு தொடர்ச்சி மலைகள். கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கு. இந்த மாதிரி நீங்க ஒரு டயராம் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரியா? இப்பீடபூமியின் பெரும்பகுதி கடல் மட்டத்திலிருந்து சுமார் 600 மீட்டர். நல்லா பாருங்க, கடல் மட்டத்தில இருந்து தான் பார்ப்பாங்க. கடல் மட்டத்திலிருந்து எவ்வளவு இருக்கு? 600 மீட்டர் உயரத்தை கொண்டுள்ளது. ஆனைமலையில் அமைந்துள்ள 2695 மீட்டர் உயரம் உள்ளது. இதற்கு முந்தைய வகுப்புலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தமிழ்நாடு ஜாகிரபி படிக்கும் பொழுதும் இந்த டாபிக் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு இந்தியன் ஜாகிரபி எப்பவுமே படிக்கும் பொழுது, இந்தியன் ஜாகிரபி நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் முடிச்ச உடனே தமிழ்நாடு ஜாகிரபியை கம்பேரிட்டிவா நம்ம படிப்போம். அப்பதான் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும், சரியா? இப்போ இதுல என்ன சொல்லியிருக்காங்க? ஆனைமலையில் அமைந்துள்ள 2695 மீட்டர் உயரமுள்ள ஆனைமுடி சிகரம் இப்பீடபூமியின் உயர்ந்த சிகரமாகும். அப்போ எப்படி கேட்பாங்க?
தென்னிந்தியாவின் உயர்ந்த சிகரம் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. 2695 மீட்டர் இருக்கு. நல்லா பாருங்க, 2695 மீட்டர் இருக்கு. என்ன இருக்கு? ஆனைமுடி சிகரம். இதுதான் தென்னிந்தியாவின் உயர்ந்த சிகரம் சொல்லுவாங்க. உயர்ந்த சிகரம். இதற்கு முந்தைய வகுப்பு, இதற்கு முன்னாடியே நீங்கள் ஜியோகிராஃபி படிச்சிங்கன்னா அந்த பாயிண்ட்லாம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, எழுதிருப்பீங்க உங்கள் நோட்டில். மேக்ஸிமம் ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி பாருங்கள். புதுசாக படிக்கக்கூடியவங்க எப்படி நீங்கள் இதற்கு முன்னாடி நோட்ஸே எடுக்காதவங்க, ஜியோகிராஃபிக்குன்னு சொல்லி நோட்ஸே எடுக்காதவங்க, ஜியோகிராஃபிக்குன்னு சொல்லி படிக்காதவங்க இந்த மாதிரி கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. சரியா? 2695 மீட்டர் இருக்குது தென்னிந்தியாவின் உயர்ந்த சிகரம். ஏன்னா இது வந்து ஒரு எக்ஸாம் பார்ட் ஆஃப், சரிங்களா, எக்ஸாம் பார்ட் கொஸ்டின் பார்ட்டில் இது கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. சரியா? இப்பீடபூமி மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சரிந்துள்ளது. ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க, மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சரிந்துள்ளது. ரொம்ப இங்க இடத்துல அதிக அளவுல பாத்தீங்கன்னா ஹைட் இருக்கும். கிழக்கு ஈஸ்டர்ன் சைடு போக போக ஹைட் கம்மியாயிட்டே இருக்கும். அந்த காரணத்தினாலதான் ஆறுகள், கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் இந்த தீபகற்ப பீடபூமியில அதிகமா இருக்கு. கம்பேர் வித் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள், கம்பேர் வித் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளை கம்பேர் பண்ணும் பொழுது கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் அதிக அளவுல இருக்கு. சரியா? ரைட். இது கோண்டுவானா நிலப்பகுதியின் ஒரு பகுதியாம். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே உங்களுக்கு சொன்னேன். சரிங்களா? அந்த எர்த்து கிரஸ்ட்டு, அதற்கு முன்னாடி காண்டினென்டல் பிளேட்டு, ஏன்னா ஒன்றை ஒன்று மோதுவதனால், ஒன்றை விட்டு விலகி செல்வதனால் அப்படின்னு சொன்னேன். அந்த கோண்டுவானா நிலப்பகுதியில் இருக்கக்கூடியதில் ஒரு பகுதி. ஆற்றின் மூப்பு நிலை காரணமாக ஆறுகள் அகலமான மற்றும் ஆழமற்ற பள்ளத்தாக்குகளை உருவாக்கி உள்ளன. ஆறுகளுடைய மூப்பு நிலை காரணமாக அந்த காலத்துல இருந்து பாருங்க, கோண்டுவான நிலப்பகுதியிலுடைய ஒரு பகுதின்னு அந்த காரணத்துக்காக தான் நாங்கள் சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா கோண்டுவான நிலப்பகுதின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த காரணத்தினாலதான் ஆற்றின் மூப்பு நிலை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வருது. சரியா? அடுத்து, நர்மதை ஆறு தீபகற்ப பீடபூமியை இருபெரும் பகுதிகளாக பிரிக்கிறது. சரிங்களா? இந்த தீபகற்ப பீடபூமியை பார்த்தீங்கன்னா ரெண்டா பிரிக்கிறது. நர்மதை ரிவர் இருக்குல்ல, இது எங்கிட்டு போகுது? நர்மதையும் பார்த்தீங்கன்னா மேற்கு நோக்கி பாயும் ஆறா இருக்கும். மேற்கு நோக்கி பாயும் ஆறு, வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர். சரிங்களா? இது என்ன பிரிக்குது? நம்ம தீபகற்ப பீடபூமியை ரெண்டு பகுதிகளாக இது பிரிக்குதுன்னு சொல்றாங்க. இதன் வடபகுதியை இதன் நார்த் சைடு பாருங்க, இதன் வடபகுதி என்னவா இருக்கு? மத்திய உயர்நிலங்கள், சென்ட்ரல் ஹைலாண்டுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சென்ட்ரல் ஹைலாண்ட். இதுல இருக்கக்கூடிய நர்மதை ஆறுக்கு வடக்கு சைடு இருக்கக்கூடியது சென்ட்ரல் ஹைலாண்டுன்னு சொல்றாங்க. தென்பகுதியை தக்கான பீடபூமி, டெக்கான் பிளாட்டியூன்னு சொல்றாங்க. அதற்கு சவுத் சைடு நர்மதா ரிவருக்கு சதன் சைடு இருக்கக்கூடியது. இந்தியாவை இரண்டு பகுதிகளாக பிரிக்கக்கூடியதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா நர்மதை. ரொம்ப முக்கியம். இந்த தீபகற்ப பீடபூமியில இந்தியாவைத்தான், நர்மதை இருக்குல்ல, இரு பிரிவுகளா பிரிக்குது. அதற்கு வடக்கு சைடு இருக்கக்கூடியதுதான் சென்ட்ரல் ஹைலாண்டு, மத்திய உயர்நிலங்கள்னு சொல்றாங்க. அதற்கு தென் பகுதியா இருக்கக்கூடியதுதான் டெக்கான் பிளாட்டியூ, தக்கான பீடபூமின்னு சொல்றாங்க. விந்திய மலைக்கு தென் பகுதியில் பாயும் ஆறுகளான இதற்கு சதன் சைடு என்னென்ன ஆறுகள் போகுதுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. கோதாவரி தென்னிந்தியாவின் மிகப்பெரிய ஆறுன்னு சொல்லுவாங்க. தென்னிந்தியாவின், அப்ப இந்த இடத்துல நீங்க ஒரு பாயிண்ட் எழுதணும். சரியா? அப்போ நர்மதை ரிவர் வந்து இந்தியாவை ரெண்டு பகுதிகளாக பிரிக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியம். கோதாவரின்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல ஒரு பாயிண்ட். தென்னிந்தியாவின் மிகப்பெரிய ஆறு, தென்னிந்தியாவின் மிகப்பெரிய ஆறு எது? இந்த கோதாவரி. இந்த ஆறுக்கு போகணும்னா வரி கட்டணுமான்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிறேன். ஏன்னா பெரிய ஆறு, அதனால வரி கட்டணும். சரியா? காவிரி இதில் தான் இருக்குது. சரிங்களா? காவிரி, இதற்கு நான் முந்தைய வகுப்புலேயே நான் சொல்லியிருக்கேன். காவிரிக்காக நம்ம தமிழ்நாடு ஜியோகிராஃபி பார்க்கும்போது காவிரி ஆறை நம்ம அதிகமாக பார்க்கலாம். அடர்ந்த மலைத்தொடரில் அவதரித்தாய், அழகு தமிழிலத்தை அலங்கரித்தாய், நடந்த உன் வழியெல்லாம் நலமளித்தாய், நங்கையர் உன்னை வணங்கவும், மலர்கள் கொஞ்சம் சோலைகள் நெருங்கவும், இன்பம் யாழ் இசை முழங்கவும், செவியில் செந்தமிழ் தென் இணங்கவும், அசைந்து நெளிந்து தனிந்து தொடர்ந்து அலைகடல் என ஒரு மணமகன் துணை வரவேன்னு சொல்லுவாங்க. இந்த காவிரி ரிவரை பற்றி நீங்கள் தமிழ் லிட்ரேச்சர்களை, தமிழ் இலக்கியங்களை நிறையவே நீங்கள் படிக்கலாம். அது இல்லாமல் மகாநதி ஒடிசாவில் இருக்கக்கூடியது,
கிருஷ்ணா நதி போன்றவை கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில் அதிகமாக பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் தான் எங்கே இருக்குது, இந்த தீபகற்ப பீடபூமியில் இருக்குது. ரைட்டா? இந்த வகுப்புல நம்ம என்ன பார்த்தோம், தீபகற்ப பீடபூமி சம்மந்தமாக பார்த்தோம், தீபகற்ப ஆறுகள் சம்மந்தமாக பார்த்தோம். இதனுடைய கண்டினியூஷன் இதற்கு அடுத்து வரக்கூடிய வகுப்புகளை நம்ம பார்க்கலாம். கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு டெய்லி என்ன நோட்ஸ் இதில் கொடுக்குறேன், ஜியாகிரஃபியில் என்ன நோட்ஸ் உங்களை எழுத சொல்கிறனோ அதை மறக்காமல் தயவு செஞ்சு எழுதுங்க. நம்ம படிச்சுக்கலாம், நம்மளும் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். நீங்கள் எழுதாதீங்க. அதனால தான் உங்களுக்கு நோட்ஸ் நீங்கள் எப்படி எடுக்கணும்னு சொல்லி, ஒரு டயக்ராம் எப்படி போடணும், நோட்ஸ் எப்படி எடுக்கணும்னு சொல்லி சொல்கிறேன். ஓகேவா? நன்றி, வணக்கம் நண்பர்களே. நன்றி. அடுத்த வகுப்பில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.